அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தமிழ் நிலா யூடியூப் சேனல் அன்போடு வரவேற்கிறது. ஒரு மனுஷனோட மிகப்பெரிய பலவீனம் இது ரெண்டு எது தெரியுமா? மற்றவங்க சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிறது. ஒரு விஷயம் பார்க்குறவங்களுடைய கோணத்தை பொறுத்து பொருள் மாறும். நம்ம அதை புரிஞ்சுக்காமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நிம்மதி இழந்து போவோம். மற்றவங்கள பற்றின ஒரு தப்பான அபிப்பிராயத்தையும் நம்ம உருவாக்கிக்குவோம். இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஒரு கதையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு நதி ஓடிச்சு. அந்த நதி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வளத்தை நல்லா கொடுத்துச்சு. ஆனால் ஒரு சமயம் என்னாச்சு, அந்த நதியில் தூர்வாரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் பிரிச்சுட்டு அந்த நதியை தூர்வாரணும், சுத்தம் பண்ணணும். அப்போ ஏதாவது பொருள் கிடைச்சா யாருக்கு கிடைக்குதோ அவங்க அதைய வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவின்படி அந்த வேலை நடந்துட்டுருக்குது. இந்த வேலைகள் தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. ஒரு இளைஞனுடைய முறை வருது. அவன் அன்னைக்கு அந்த வேலையை செய்யும்போது ஒரு வித்தியாசமான பெட்டி ஒன்று அவன் கையில் கிடைக்குது. ஏதோ எழுதியிருக்கு, ஒரு குறியீடு இருக்குது, அவனுக்கு என்னன்னு தெரியலை. அதை எடுத்துட்டு அந்த கிராம தலைவர்கிட்ட போகிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் ஒரு துறவி வந்திருக்கிறார், அவருக்கு இந்த சங்கேத பாஷைகள் தெரியும், நீ அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். இந்த இளைஞனும் வந்து அந்த துறவி கிட்ட கேட்குறான். அந்த துறவி அதை படிச்சுட்டு சொல்கிறாரு, இதில் ஒரு வித்தியாசமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த பெட்டியை நீ திறக்கலாம், ஆனால் திறக்கும்போது அதில் நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறாரு. இவனுக்கு பயமாயிடுச்சு. ஒருவேளை கெட்ட விஷயம் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நாள் அந்த பெட்டியை திறக்காமல் வச்சிருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு ஆசை, என்னதான் இருக்கும் பார்த்துடலாமே அப்படின்னு யோசிக்கிறான். அதே ஊரில் இன்னொரு துறவி இருக்காரு, அவருக்கும் இந்த சங்கேத பாஷை தெரியும் அப்படின்னு ஒரு நண்பன் சொல்ல இதை எடுத்துட்டு அங்கே போகிறான். அங்கே போனோன்னா அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, அதே விஷயத்த தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு, இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? நீ நல்லது நினச்சிட்டு இதை திறந்தீன்னா உனக்கு நல்ல விஷயமா தான் நடக்கும், கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறார். இவன் அந்த துறவிகிட்ட கேட்குறான், ஐயா, ஒருவேளை நீங்கள் இதை திறப்பீங்களா? திறந்தா என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்க அந்த துறவி சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் திறக்கிறதுக்கு பயம் இல்லை. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தேவதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, அதை நினச்சிட்டு திறப்பேன், தேவதை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் கொஞ்சம் யோசிக்கிறான். யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றான். நம்ம ஏன் கெட்டதை பற்றி நினைக்கணும், நல்ல தேவதையை பற்றி நினைப்போமே அப்படின்னு நினைக்கிறான். பெட்டியை திறக்கிறான். தேவதை வருது. 2 பேர்த்துக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குது. பார்த்தீங்களா, நல்லது நினச்சா நல்லது தான் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்ம குழப்பறக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. கெட்ட விஷயங்களை சொல்லி நம்முடைய நிம்மதியை கெடுத்துருவாங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கெட்ட விஷயங்கள் சொல்கிறவங்க கண்டிப்பாக நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. நல்லவங்க சொல்லாத எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்க வேண்டிய தேவையில்லை. நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லதை மட்டுமே எடுத்துக்குவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.